ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ணோம். ஸோ உங்களுடைய பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பே பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வழி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ கிளப்பலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐலேருந்து மக்கள் ஃபினான்ஷியல் இதே ரொம்பவே வந்து பாதிக்கப்படுறதுனால இந்த கோவிட்-19 வைரஸ் காரணம் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 மாதத்துக்கான மொரட்டோரியம் பாலிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த மே எண்டோட வந்து முடிய போகுது. ஸோ அடுத்த ஜூன் மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். அந்த இஎம்ஐ வந்து பே பண்ணணுமா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ பஜாஜ் கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா மொரட்டோரியம் பாலிசி வந்து அப்ளிகபிள்னு கேட்டால் இல்லை. ஸோ நீங்கள் கரெக்டாக லாஸ்ட்டு 2 இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொரட்டோரியம் பாலிசி வந்து அப்ளிகபிள். அப்படி இல்லைனா வந்து இல்லை, நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறது மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொரட்டோரியம் பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மாதம் இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ண தேவை. பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 மாதத்துக்கான அந்த டியூ பவுன்சிங் சார்ஜ் வந்து பேமெண்ட் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட், அதாவது டியூ பவுன்சிங் சார்ஜுக்கான இன்ட்ரெஸ்ட் 24% வந்து நீங்கள் ஆட் பண்ணி பேமெண்ட் பண்ணணும். ஸோ திட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 கிட்ட வந்துடும் உங்களுடைய டியூவை பொறுத்து. ஸோ நான் வந்து பேசிக் தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ டியூ வாங்கிங்களோ அதை பொறுத்து வந்து பவுன்சிங் அமௌண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கூடி வரும். ஸோ நீங்கள் 2000 மேலே வந்து நீங்கள் டியூ அந்த கட்ட வேண்டிய டியூவுக்கு 2000 எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். 3 மாதம் கழிச்சு ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த கோவிட்-19 மொரட்டோரியம் பாலிசி பஜாஜில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லானு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக 100% நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லானு கிடையாது. ஸோ நம்மளுடைய காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைன் அமௌண்ட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டோட சேர்த்து நாம தான் வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு லாபமே கிடையாது. நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் தான். ஸோ நீங்கள் உங்களோட முடிஞ்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவுன்சிங் அமௌண்ட் ப்ளஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் அமௌண்ட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து சேர்த்து வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜூன் மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டா என்னை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாமே வந்து பேமெண்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக போயிடும். இதில் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸில் எதுக்கு தான் இந்த மொரட்டோரியம் பாலிசி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னே தெரியல. ஸோ ரொம்பவே மக்களோட காசை வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலிசி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இதே ரொம்பவே பாதிக்கப்படுது இந்த டைம்லையும். ஸோ இதுமாரி மொரட்டோரியம் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் கொடுக்கணும் பார்த்தா நமக்கு கொடுத்த அந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃபர் கிடையாது, ஒரு ஆப் மாரி தான். ஸோ நீங்கள் இந்த பாலிசி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாலிசி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை, பவுன்ஸ் அமௌண்ட் எதுவுமே இல்லை அப்படின்னா பரவாயில்ல. பட்டு நீங்கள் பவுன்ஸ் அமௌண்ட்டும் கட்டணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் இந்த கோவிட்-19 மொரட்டோரியம் பாலிசியில் வந்து ஜாயின் பண்ணுறதா இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அமௌண்ட் பேமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் வந்து எப்படி வந்து சென்ட் பண்ணணும்னா, ஸோ நீங்கள் உங்களோட லோன் டேட்லேருந்து 7 நாளுக்கு முன்னாடி வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியும் அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அமௌண்ட் பிடிச்சிட்டாங்களான்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட் பிடிச்சதுலேருந்து நீங்கள் 5 நாளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கும் வந்து சொல்லியிருக்காங்க அமௌண்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ரிட்டர்னும் வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளுக்குள்ளார தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா கஸ்டமருக்கும் அப்ளிகபிளானு கேட்டால் இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக இஎம்ஐ வந்து பேமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா மட்டும்தான் இந்த மொரட்டோரியம் பாலிசியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.